இன்று உலகம் முழுவதும் 70% பெண்களை மிகவும் பயமுறுத்தி கொண்டிருக்கும் ஓர் பிரச்சனை மாதவிடாய் கோளாறு எனும் இர்ரெகுலர் பீரியட்ஸ். பெண்கள் பருவமடைந்த வயதிலிருந்தே இப்பிரச்சனை துவங்குகிறது. அதற்கான காரணம் ஐஸ் வாட்டர் அருந்துவது, கோழி மாமிசம் அதிகமாக சாப்பிடுவது, ரசாயன கலவையுள்ள குளிர்பானங்களை அருந்துவது, அஜினமோட்டோ கலந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவது மற்றும் உறக்கமின்மை, காட்டன் துணி அல்லாத கெமிக்கல் தன்மையுள்ள நாப்கின்களை பயன்படுத்துவது, இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் உடலின் வெப்பநிலை அளவானது மாறுபடுகிறது. ஈஸ்ட்ரோஜன் எனும் ஹார்மோன் சுரப்பில் பிரச்சனை ஏற்படுவதால் சினைப்பையில் உருவாகும் கருமுட்டை உற்பத்தி தடைபடுகிறது. இதையெல்லாம் கடந்து 400க்கும் மேற்பட்ட கருமுட்டை உற்பத்தியானாலும் அவைகள் யாவும் செயல்திறன் மிக மிக குறைந்தே காணப்படும். இதன் காரணமாகவே மாதவிடாய் பிரச்சனை துவங்குகிறது. ஒரு மாதம் மாதவிடாய் வருவது, மற்ற மாதங்கள் வராமல் போவது, இந்த பிரச்சனை தொடரும் போது அவர்களின் எடை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. உடல் எடை அதிகமான இவர்கள் அதற்கான காரணம் புரியாமல் டயட் என்ற பெயரில் சாப்பாட்டு விஷயத்தை குறைத்துக் கொள்வது, முடிந்தால் சாப்பிடாமலே இருப்பது, மேலும் சினைப்பையில் உற்பத்தியாகும் ஈஸ்ட்ரோஜனை மேலும் மேலும் தூண்டக்கூடிய ரசாயன மருந்துகளை எடுத்துக்கொள்கின்றனர். இதன் விளைவாக இடுப்பு வலி, எலும்பு வலி, கால் தசை பகுதி இழுத்துக் கொள்ளுதல், உடல் எடையும் அதிகரிப்பது. இதன் அடுத்த கட்டமாகவே பிசிஓடி பிரச்சனை, ஃபைப்ராய்டு எனும் கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் மனரீதியான பிரச்சனைகள், தைராய்டு வரை தொடர்கிறது. இதற்கான தீர்வு அறுசுவை உணவுகள் எடுத்துக்கொள்வது, துவர்ப்பு, கசப்பு சுவையுள்ள காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்வது, வாழைப்பூ சாறு குடிப்பது, உளுந்தங்களி சாப்பிடுவது, உடலின் வெப்பநிலையை சீர்படுத்த தண்ணீர் தொட்டியில் அமர்வது, பச்சரிசி உணர்வை தவிர்த்து சிவப்பரிசி, புழுங்கல் அரிசி சாப்பிடுவது மற்றும் நடைப்பயிற்சி, யோகா, மூச்சு பயிற்சி இவற்றை அன்றாடம் கடைபிடித்தால் பூரண குணமடையலாம். நம் நலம்.